வசனத்தை கவனிப்போம். சங்கீதம் 22:9. சங்கீதம் 22:9 வசனம். நீரே என்னை கர்ப்பத்தில் இருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். அல்லேலூயா. பால் குடிக்கும் போதே இவர் யார நம்புறாரா? கர்த்தரை. தன்னுடைய தாயினிடத்துல பால் உண்ணுகையிலேயே இந்த தாவீது சொல்லுகிறான், உங்க பேர்ல என்ன நம்பிக்கையா இருக்க பண்ணினீரே என்று சொல்லுகிறார். அப்ப கர்ப்பத்திலிருந்து கர்த்தர் நம்மை எடுத்தவர். நீரே என் தாயின் கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 71வது சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 71:6. நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஆமென் சொல்லிடுங்களேன். ஆமென். இப்ப சங்கீதம் 139:13 வசனத்திலிருந்து வாசிங்க. சங்கீதம் 139:13 வசனத்திலிருந்து வாசிங்க. நீர் என் உள்ளந்தரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் உருவேற்படும் நாட்களும் புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. ஆமென் சொல்லிடுங்களேன். நம்ம 22:9 வாசிச்சோம். என் தாயின் கற்பத்திலிருந்து எடுத்தவர் நீரே. நான் எங்களை தாயாரிடத்துல பால் குடிக்கும் போது என்னை நம்ப பண்ணினீரே உண்மை என்று சொல்லுகிறார். 71:6 வாசிக்கிறோம். மீண்டும் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. இந்த 139வது சங்கீதம் 13ஆம் வசனத்துல, ஆண்டவரே என் உள்ளந்திரியங்களை நீர் ஆராய்கிறீர், தாயின் கர்ப்பத்துல என்னை காப்பாற்றினீர் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் சொந்த தாயோட உன்னை வேண்டாம் என்று சொல்லி உன்னை அகற்றுவதற்கு, உன்னை இது போதும், இவ்வளவு பிள்ளைங்க போதும், இந்த பிள்ளை வேண்டாம் என்று சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா அவருடைய தீர்மானங்களுக்கு மேல கர்த்தர் உன்னை தாயின் கருவில காப்பாற்றி, உன்னை காப்பாற்றினது மாத்திரமல்ல, அந்த கருவுல இருந்து உன்னை வெளியே எடுக்க செய்தார். பாருங்க, இவர் ஒருவரே தேவனாம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை தாயின் கருவில இருந்து எடுத்தவர், நம்மை நம்ப பண்ணினவர். இந்த எலும்புகள் எல்லாம் உருவேற்படுகிற நாட்களை அவருடைய புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறாராம். அப்ப கர்த்தர் உங்க மேல என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறார் பாருங்க. என்ன அவங்க கவனிக்கல, என்ன இவங்க பார்க்கல, எனக்கு இவங்க ஒண்ணும் செய்யல, இதெல்லாம் நினைச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யார் உன்னை கவனித்தாலும் கவனிக்காம போனாலும் உன் தாயின் கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை முடிந்து நித்திய ஜீவனை பெறுகிற வரைக்கும் அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார், சுமப்பார், ஏந்துவார். அவர் செய்கிற காரியங்கள் பலத்தவைகளாக இருக்கும். ஆமென் சொல்லிடுங்களேன். ஆமே. நான் அனாதை, எனக்கு யாரும் இல்ல, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க சொல்லாதீங்க. அது யார் சொல்லுவாங்க தெரியுமா? விசுவாசம் இல்லாத ஆட்கள் சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? என் தாயின் கருவில என்னை காப்பாற்றி, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என்னை உயிரோடு எடுத்தவர் நீரே, என் எலும்புகள் உருவேற்படுகிற நாட்களை உங்களுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர் நீரே, ஆகையால என்னை நடத்துகிறவரும் நீர்தான். ஆமென். அல்லேலூயா.